சுனில், என்னது இது? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோசமானவங்க தான். ஆனா இந்த அளவுக்கு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ, ரொம்ப நல்ல பசங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒன்னும் இல்ல. இல்ல இல்லன்னு சொன்னேன், நம்பவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஆமாண்ணே அடிச்சு மாட்டே உடைச்சிட்டாங்க. என்ன இல்லன்னு சொன்னீங்க? எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? நான் உங்களை லவ் பண்றேன்னு கேட்டாங்க. இல்ல இல்லன்னு சொன்னேன், நம்பல. அட ஆமாண்டாண்ணே அடிச்சு மாட்டே உடைச்சிட்டாங்க. தலையில ரத்தம் வருது, ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிட்டலா? இதெல்லாம் சாதாரணங்க. மூட்டை பூச்சியா? குடும்பத்தோட வந்து கிடைக்கிறீங்களா? அவனை வாடகை செஞ்சு குடும்பத்தையே காலி பண்றேன். ஓசிலே ஓ பாஸ்டிக் கேக்குதா உனக்கு? அம்மா அம்மா, தாங்க முடியலடா. 24 hours ஸ்டாண்டிங்லயே இருக்கறடா. உட்கார முடியலடா, டார்ச்சரா இருக்குடா. என்னண்ணே தாமரை ரூம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவன் ஏதாவது வாஸ்து சாஸ்திரத்துக்காக மாத்தி வச்சிருப்பான்டா. சனினால ஏதாவது நல்லது நடந்தா சரி. வேட்டி விடுறா. சும்மாண்ணா, ஐயா பிடிச்சு சொல்லிக்காரு. ஐயாவது கொய்யாவது. ஏண்டா, நான் ஒரு டாக்டர். எனக்கே நீ வேட்டியை பிடிச்சிட்டு வந்தீனா நாளைக்கு எவனாவது என்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவானா? எனக்கு ஒரு வில் பவர் இருக்குடா. வலியை பொறுத்துக்கிட்டு இந்த சேர்ல உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து காட்டுறேன் பாரு. உட்காராதனே, பின்னால எதுவும் வலிக்கு போகுது. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க ஃபேமிலி என்ன? எப்படி உட்கார்ந்து பாத்தியாடா? தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. இன்னொரு வாட்டி சொல்லு. தானே உட்கார்ந்த தானே தலைவன் வா வா வா. அடப்பாவி, உட்கார்ந்துட்டியா? வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிட்டியடா. டேய், மூட்டை பூச்சி மாதிரி ராத்திரி நேரத்துல வரிய என்ன மேட்ரு? ரத்தம் குடிக்கத்தான். டேய், நம்ம பிசியாலஜி ப்ரொஃபசர் தாஸ் இருக்காரே, அவர் அடிக்கடி கரம் வச்சு என்னையவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நானு. டேய், எந்த பாடமா இருந்தாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் ராத்திரி எவ்வளவு நேரம் இருந்தாலும் போன் பண்ணி கேளுன்னு சொல்ல ஒரே ப்ரொஃபசர் அவர் தான். நேத்து 10 மணி கூட நான் போன் பண்ணனே, உடனே டவுட் கிளியர் பண்ணிட்டாரே. கிளியர் பண்ணாரா? ஆமாண்டா. இப்ப மணி என்ன ஆகுது? 12. அவர் வீட்டு போன் நம்பர் என்ன? 481217. 481. அந்த போன் எடுறா. ஏய், குடுறா. ஒரு டவுட் இருக்கு, சீக்கிரம் போடு. போடுறேன். 4812217. ஹலோ ஹலோ, அம்மா ப்ரொஃபசர் தாஸ் வீடுங்களா? ஆமாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறேங்க. இந்த நேரத்துல ஏன் போன் பண்றீங்க? ஒரு சின்ன டவுட் ஒன்னு கேட்கணுமா? அவர் தூங்குறாருங்களே. அப்படியா? அவர் தான் எந்த நேரம் வேணாலும் போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிருக்காரு. ஆஹா, சரி. வராரு பார், லைன்ல வராரு. இந்த பேஜ் அவட்ட காட்டேன். என்னங்க உங்களுக்கு போன்? யார் இந்த நேரத்துல? ஹலோ சார், தாஸ் சாரா பேசுறீங்க? ப்ரொஃபசர் தாஸ் ஹியர். யார் பேசுறது? சார், நான் உங்க ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? ஓ, அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா. என்ன டவுட்னாலும் கேளு. சார், லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? அதான் சொல்லிட்டேன் 12 மணின்னு. லேட்டுன்னு தெரியாது எனக்கு. சொல்லு. உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவ ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும்? நீ கேளு. சார், என் கூடவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் டவுட் கேட்கணும். ஒருத்தரா கேளுங்கப்பா. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? பாவி, எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீ தூங்கின மாதிரி தான் போ. வர ஓவரா போறடா நீ. டேய், யார பத்தி எப்பா? ஐயோ, எப்பா சேர் பின்னாடி ஒட்டிக்கிட்டு. ஐயோ என்ன பண்றது தெரியலையே, வலி தாங்க முடியலையே. எங்க போனாலும் கூடவே வருது. ஐயோ, பிரிச்சு விடுறா. வாணி செட் சேர்ல உன்னை எவன் உட்கார சொன்னது? வார்னிஷ் அடிச்ச சேர். அதை ஏன்டா முதல்லயே சொல்லலையா? நீ எங்கடா நான் முதல்லயே சொல்ல விட்டேன்? சரி உட்கார்ந்து பேச. உட்காரு, நிதானமா உட்காரு. நீ ஐயோ, உட்கார்ந்தாடா வினையே வந்துச்சு. நீ உட்கார்ற முதல்ல. உட்கார முடியாதுடா. இல்ல கிழிஞ்சிரு போடு பயமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்றேன்? ஐயோ, ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியாவது அந்த பக்கம் போடி, அந்த பக்கம் போடி. நீ அந்த பக்கம் போடி. அந்த பக்கம் போடா. அந்த பக்கமா? இழி. அட பாவி, உனக்கு என்னடா துரோகம் பண்ண? அன்னைக்கு கக்கு சத்தி பிடிக்க வச்ச, இன்னைக்கு சேரோட ஒட்ட வச்சியடா. பிரிச்சு விடுறா. நல்லா அந்த பக்கம் பிடிச்சு ஏடா வர வச்ச. I am the power of the world. பஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்து நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன் நிறுத்தாம போயிட்டே இருக்க? யாருமா நீ புரியாம பேசிட்டு இருக்க? உன் பர்ஸ் எவனோ ஒருத்தன் பிக்பாக்கெட் அடிச்சாங்க இருக்காங்க. இருக்க பொழப்பெல்லாம் கெடுக்க சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனா 2-3 மணி நேரம் ஆகும். அவன் ஆபீஸ் போவேனாமா? போமா. என்னைய முட்டாள்தனமா பேசுற? அப்போ உன் பேக்க புடிங்கிட்டு போயிருந்தா கூட போலாம் ரைட்னு போயிட்டே இருப்பியா? எங்க போ பார்க்கலாம். ஐயா குடுமா, உன்னோட ஒரே ரப்சரா இருக்கு. சுனிதா, என்ன ப்ராப்ளம்?
சுனில், இந்த மடையனை பாரு. என் பர்ஸை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல பஸ் நிறுத்த சொன்னா முடியாதுன்னு சட்டம் பேசுறான். உனக்கு பர்ஸ் தானே வேணும், வா நான் வாங்கி தரேன். வேற பர்ஸ் வாங்கிக்க எனக்கு தெரியும், ஆனா இந்த பர்ஸ் தான் எனக்கு முக்கியம். சரி நான் வாங்கி தரேன், வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போறோம். உனக்கு பர்ஸ் வேணும் அவ்வளவுதானே, வந்து உட்காரு. என் பர்ஸ் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. யோ ஏறுங்கயா, பொம்பளை பேசினா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்களா? அண்ணன் கந்தசாமி எங்களின் இவருக்கு ஒரு பேர் வைங்க. இந்தியன். தன்மான சிங்கம் அண்ணன் கந்தசாமி. தங்க தலைவா வணக்கம். கந்தசாமி அமைதி அமைதி. என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.